தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம். நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவ திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். சிலர் ஏன் மிக எளிதாக உயர்நிலை விழிப்புணர்வு நிலைகளை அடைகிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? மற்றவர்களோ பல வருடங்கள் தியானம் செய்தும் தங்களுக்கு எதுவுமே நடக்காதது போல் ஏன் உணர்கிறார்கள்? பெரும்பாலானோர் தாங்கள் செய்வது சரியானதா என்று கூட தெரியாமல் இருளில் அமர்ந்திருக்கையில் சில சாதகர்களுக்கு மட்டும் அக ஒளியின் தரிசனங்களும் ஓம் எனும் புனித ஒளியும் ஏன் கிடைக்கின்றன? ஒருவேளை மிகவும் நுட்பமான, மிகவும் தொன்மையான ஒரு யுக்தியோ, ஒரு எளிய மறைக்கப்பட்ட ரகசியமோ இருக்கக்கூடுமோ? அதை தேடுபவர்களாலேயே அது கவனிக்கப்படாமல் விட்டிருக்கப்பட்டிருக்கிறதோ என்னவோ? நவீன காலத்தின் மாபெரும் ஆன்மீக குருமார்களில் ஒருவரான பரமஹம்ச யோகானந்தர் அத்தகைய ஒரு இரகசியத்தை தனது நெருங்கிய சீடர்களிடம் அமைதியாக வெளிப்படுத்தினார். அது கோயில் சுவர்களில் இருந்து உரக்க முழங்கப்படாத போதனை, மாறாக மெய்யுணர்வாளர்களின் இதயங்களில் கிசுகிசுக்கப்பட்ட போதனையாகும். இன்றைய காணொளியில் அந்த புனிதமான அறிவை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றேன். யோகானந்தர் பரிந்துரைத்த மிகவும் எளிமையானதும் அதே சமயம் மிகவும் சக்தி வாய்ந்ததுமான மந்திரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது உங்கள் புருவங்களுக்கு இடையில் உறங்கிக் கிடக்கும் ஆன்மீக கண்ணாகிய உங்கள் மூன்றாவது கண்ணை விழித்தலச் செய்வதற்காக உதவுகிறது. இது சிக்கலானது அல்ல. உங்களுக்கு எந்த சடங்குகளோ, விலையுயர்ந்த படிப்புகளோ அல்லது சிறப்பு தீட்சைகளோ தேவைப்படாது. உங்களுக்கு தேவையானது நேர்மை, அமைதி மற்றும் இந்த தொன்மையான ஓசை மட்டுமே. மேலும் இந்த பதிவில் அந்த மந்திரம் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அது என்ன பலன் அளிக்கிறது என்பதையும் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். அதை எப்படி பயிற்சி செய்வது என்பதையும், உங்கள் மூன்றாவது கண் திறக்கத் தொடங்கும்போது நீங்கள் உணரும் அறிகுறிகள் என்னென்ன என்பதையும், மேலும் அன்றாட வாழ்வில் இந்த புனிதமான தொடர்பை எவ்வாறு வளர்ப்பது என்பதையும் தெரிந்து கொள்வீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, என்னுடனே இருங்கள். ஏனென்றால் நீங்கள் இப்போது கண்டறிய போவதும் வெறும் மற்றொரு சாதாரண நுட்பம் மட்டுமல்ல, அது இந்த தருணத்தில் உங்களுக்குள் அமைதியாக காத்திருக்கும் எல்லையற்றதற்கான ஒரு வாசலாக இருக்கிறது. மூன்றாவது கண்ணை திறக்க தொடங்குவதற்கு முன் கட்டுக்கதைகளுக்கு அப்பாற்பட்டு அது உண்மையில் என்ன என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. நவீன ஆன்மீகத்தில் அடிக்கடி பேசப்படும் கற்பனை கதைகளுக்கு அப்பால் அது இருக்கிறது. பரமஹம்ச யோகானந்தர் மூன்றாவது கண்ணை மனிதனின் தெய்வீக பார்வையின் இருப்பிடம் என்று கூறுகிறார். இது உங்கள் புருவங்களுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு ஆற்றல் மையம் அல்லது சக்கரமாகும். இதன் வாசல், இதன் வழியாக நீங்கள் இந்த பௌதீக உலகத்தை மட்டுமல்ல, உயர்ந்த உணர்வின் பரந்த ஒளிமயமான மண்டலங்களையும் உணர்ந்து கொள்ளலாம். யோகானந்தர் அதை அடிக்கடி உள்ளுணர்வின் ஒற்றை கண் என்று அழைத்தார். கிறிஸ்து குறிப்பிட்டதும் அதே கண்தான். இது தொட்டு பார்க்கவோ காண முடியாததோ ஒரு பௌதீக உறுப்பாக அமைகிறது. ஆனால் சூட்சும உடலில் இது மிகவும் உண்மையானதாக கருதப்படுகிறது. இது உங்கள் பௌதீக வடிவத்திற்கு உயிர் கொடுக்கும் ஆற்றல் மற்றும் உணர்வு மண்டலமாக செயல்படுகிறது. இந்த மையம் வெளித்தெழும் பொழுது உங்கள் உள்ளுணர்வுகள் திறக்கத் தொடங்குகின்றன. மூடிய கண்களுக்குள் ஒளியை காணத் தொடங்குவீர்கள். தியானத்தில் விவரிக்க முடியாத ஓர் இருப்பை உணர்வீர்கள்.
மேலும் உங்கள் உள்ளுணர்வு கூர்மையாகவும் தெளிவாகவும் இயல்பாகவும் மாறும். மூன்றாவது கண் என்பது ஆன்மா பௌதிக உடலுக்குள் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் பயன்படும் ஒரு புள்ளி என்று யோகானந்தர் அழகாக விளக்கினார். மேலும் அது ஆன்மீக பார்வையின் இருப்பிடமாகும். பொன்னிற ஒளி வளையத்தாலும் ஆழ்ந்த நீல பரப்பாலும் சூழப்பட்ட ஒரு பிரகாசமான ஆன்மீக நட்சத்திரமாக இறைவனின் ஒளி முதலில் காணப்படும் இடம் இதுவே ஆகும். ஒவ்வொரு மகான் மற்றும் யோகியும் அறிந்தோ அறியாமலோ இறுதியில் இங்கே ஆழ்ந்த தியானத்தில் கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் இது ஏன் முக்கியம்? ஏனெனில் மூன்றாவது கண்ணை திறப்பது என்பது ஏதோ ஒரு மாயாஜால திறனை பெறுவது அல்ல. மாறாக தூய ஒளி, விழிப்புணர்வு மற்றும் ஆனந்தம் நிறைந்த ஓர் உயிராக உங்கள் உண்மையான இயல்புடன் மீண்டும் இணைவதாகும். இதுவே உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வின் தொடக்கமும் ஆகும். மூன்றாவது கண் உண்மையில் என்ன என்பதை இப்போது நாம் புரிந்து கொண்டதால் ஒரு இயல்பான கேள்வியும் எழுகிறது. இந்த புனித மையம் நம் அனைவருக்குள்ளும் இருக்குமானால் ஏன் பலர் அதை விழித்தலச் செய்ய இப்படி போராடுகிறார்கள்? பல வருட தியானத்திற்கும் ஆன்மீக படிப்பிற்கும் பெரும்பாலானோருக்கு அந்த ஒளி ஏன் புலப்படாமலே இருக்கிறது? பரமஹம்ச யோகானந்தர் இந்த கேள்விக்கு மிகுந்த தெளிவுடன் பதிலளித்தார். மூன்றாவது கண்ணை உணர்வதற்கான தடைகள் வெளிப்புறமானவை அல்ல, மாறாக அது அகமானவை, அதாவது உட்புறமானது என்று அவர் விளக்கினார். நம்மிடம் திறமையோ தகுதியோ இல்லை என்பதால் மட்டுமல்ல, மாறாக அமைதியற்ற எண்ணங்கள், பற்றுக்கள் போன்றவற்றால் நமது விழிப்புணர்வு மங்கலாக இருப்பதாலேயே இது நிகழாமல் இருக்கிறது. மேலும் நமக்குள்ளே உண்மையாக அமைதியாக இருக்காமல் போவதும் இதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கிறது. யோகானந்தர் மனதை அடிக்கடி ஒரு புயல் ஏரியுடன் ஒப்பிட்டார். நீரின் மேற்பரப்பு அலைகளால் கடக்கப்படும் போது அதனால் நிலவின் ஒளியை பிரதிபலிக்க முடியாது. அதுபோலவே நமது பிரக்ஞையானது, அதாவது விழிப்புணர்வானது, தொடர்ச்சியான எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் ஆசைகளால் கலக்கமடையும் போது அதனால் ஆன்மீக கண்ணின் நுட்பமான ஒளியை பிரதிபலிக்க முடியாது. முடிவற்ற கவனச்சிதறல்களையும் புறநோக்கு இயல்பையும் கொண்ட நவீன உலகம் இந்த புனித மையத்திலிருந்து நமது கவனத்தை திசை திருப்புகிறது. மேலும் உண்மையாக தியானம் செய்பவர்கள் கூட தங்கள் பயிற்சியில் எதிர்பார்ப்புகள், பொறுமை இல்லாத தன்மை அல்லது மனப்பதற்றத்தை கொண்டு வந்து அக உணர்வை மேலும் மங்கச் செய்கிறார்கள். மக்கள் சிரமப்படுவதற்கான மற்றொரு காரணம் முறையான நுட்பம் இல்லாதது, அல்லது அதைவிட மோசமாக திறம்பட தியானம் செய்வது எப்படி என்பது குறித்த முழுமையற்ற புரிதல் இல்லாமல் இருப்பதே என்று யோகானந்தர் கூறினார். பலர் கவனத்தை வலுக்கட்டாயமாக ஒருமுகப்படுத்தவோ அல்லது லட்சியங்களை துரத்தவோ முயல்கின்றனர். இது மனதின் அமைதியற்ற தன்மையை மேலும் வலுப்படுத்துகிறது. மூன்றாவது கண்ணை அடைவதற்கான பாதை சிரமத்தின் மூலமாக நடக்காது, மாறாக தளர்வான உள்நோக்கிய விழிப்புணர்வின் மூலமே நடக்கும். மிக முக்கியமாக இந்த மையத்தை விழித்தலச் செய்வதற்கு இதய தூய்மையும் தெய்வீகத்தையும் ஒரு கருத்தாக அல்லாமல் ஒரு உயிருள்ள இருப்பாக அறிந்து கொள்ளும் உண்மையான விருப்பமும் தேவை என்று யோகானந்தர் நமக்கு நினைவூட்டினார். இந்த தடைகள் படிப்படியாக நீக்கப்படும் பொழுது மேகங்களுக்கு பின்னாலிருந்து சூரியன் வெளிப்படுவதைப் போல மூன்றாவது கண் இயல்பாக தன்னை வெளிப்படுத்த தொடங்குகிறது. பிரியமானவர்களே, இப்போது இந்த போதனையின் மையக்கருவான மூன்றாவது கண்ணை திறப்பதற்கான மிக எளிமையானதும் அதே சமயம் மிகவும் ஆழமானதுமான கருவியாக பரமஹம்ச யோகானந்தர் அமைதியாக வலியுறுத்திய புனித மந்திரத்திற்கு நாம் செல்வோம். வாருங்கள். யோகானந்தர் தன் வாழ்நாளில் பல மேம்பட்ட கிரியா யோக நுட்பங்களை தன் சீடர்களுடன் பகிர்ந்து கொண்டார். ஆனால் அவருடைய போதனைகளின் மையமாக எப்போதுமே ஓம் எனும் புனித ஒளி இருந்தது. வெறும் மந்திரமாக அல்ல, மாறாக ஒரு உயிருள்ள அதிர்வாக, படைப்பு அனைத்திலும் பாய்ந்து செல்லும் ஒரு தெய்வீக நீரோட்டமாக அது இருக்கிறது. ஓம் என்பது நாம் உதடுகளால் எழுப்பும் ஒரு ஒளி மட்டுமல்ல,
அது அனைத்து பொருட்கள், அனைத்து ஒளி, அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படையாக விளங்கும் பிரபஞ்ச அதிர்வு என்று யோகானந்தர் விளக்கினார். பண்டைய முனிவர்கள் ஆழ்ந்த தியானத்தில் இந்த ஒளியை கேட்டு இதுவே படைப்பின் முதல் ஒளி என்று அறிவித்தனர். ஆழ்ந்த நேர்மையுடன் உச்சரிக்கப்படும் போது அல்லது தியானிக்கப்படும் போது அது மனதின் அமைதியின்மையை படிப்படியாக கரைத்து விழிப்புணர்வை உள்நோக்கி ஈர்த்து தேடுபவரின் உணர்வை இயற்கையாகவே புருவங்களுக்கு நடுவிலான புள்ளிக்கு இழுத்துச் செல்கிறது. ஆன்மக்கண்ணை பார்த்தபடி ஓம் என உச்சரிக்கும் போது அந்த மந்திரத்தின் அதிர்வே சூட்சும முதுகெலும்பில் உறங்கி கிடக்கும் ஆன்ம நீரோட்டங்களை தட்டி எழுப்பி சிதறிய எண்ணங்களை அமைதிப்படுத்துகிறது என்று அவர் போதித்தார். அது உங்கள் நனவு நிலையை தெய்வீக புனல் உணர்வின் உயர் அதிர்வெண்ணுக்கு இசைவிக்கிறது. ஓம் எனும் பிரபஞ்ச ஒளியே அனைத்து படைப்புகளையும் நிலைநிறுத்தும் இரகசிய அதிர்வாகும் என்று யோகானந்தர் கூறுகிறார். அதை ஆன்மக்கண்ணால் தியானியுங்கள். அது உங்களுக்கு அக ஒளியை வெளிப்படுத்தும். இந்த மந்திரத்தின் அழகு அதன் எளிமையில்தான் உள்ளது. இதற்கு விரிவான சடங்குகளோ புறச்சின்னங்களோ தேவையில்லை. உங்கள் உண்மையான கவனமும் உள்மனதில் செவிமடுக்கும் விருப்பமும் மட்டுமே போதும். சத்தமாக முணுமுணுத்தாலும் சரி, மௌனத்தில் மனதிற்குள் எதிரொலித்தாலும் சரி, ஓம் உங்கள் வரையறுக்கப்பட்ட உணர்வு நிலைக்கும் எல்லையற்ற பேரறிவுக்கும் இடையே ஒரு பாலமாக அமைகிறது. ஞானோதயத்தை தேடுவோருக்கு இது யோகானந்தரின் மிக புனிதமான மற்றும் எளிதில் அணுகக்கூடிய திறவுகோள்களில் ஒன்றாக இருந்தது. இன்றும் அப்படியே நீடிக்கிறது. அப்படியானால் ஆத்ம நண்பர்களே, யோகானந்தர் கூறிய வழியில் இந்த மந்திரத்தை நாம் உண்மையில் எவ்வாறு பயிற்சி செய்வது என்பதை காண்போம் வாருங்கள். அதற்கு தேவையான உள்முக நிலையை புரிந்து கொள்ளாமல் ஓம் என்று வெறுமனே உச்சரிப்பது மட்டும் போதாது. தியானம் என்பது இயந்திரத்தனமான திரும்ப திரும்ப செய்யும் செயல் அல்ல. மாறாக அது அசைவின்மை, ஒருமுகப்படுத்தல் மற்றும் புனிதமான உணர்வு ஆகியவற்றின் கலை என்று பரமஹம்ச யோகானந்தர் மிக தெளிவாக கூறினார். இந்த மந்திரத்தை ஆழ்ந்த அக விழிப்புணர்வுடன் மனதையும் இதயத்தையும் ஒரு சேர பயன்படுத்தி பயிற்சி செய்ய வேண்டும் என்று அவர் கருதினார். முதலில் யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு அமைதியான இடத்தை கண்டறியுங்கள். முதுகெலும்பை நேராக்கி மார்பை சற்றே உயர்த்தி தலையை மட்டமாக வைத்து வசதியாக அமருங்கள். மெதுவாக கண்களை மூடி வெளி உலக கவலைகளை பின்தள்ளி உடலை தளரவிடையச் செய்யுங்கள். பிறகு உங்கள் உள்நோக்கத்தையும் கவனத்தையும் திலகம் வைக்கும் புருவ மத்தியில் உள்ள ஆன்மீக கண் என்னும் புள்ளியில் மீது செலுத்துங்கள். சிரமப்படவோ முகம் சுளிக்கவோ வேண்டாம். ஒரு பிரியமான நண்பரின் வருகைக்காக காத்திருப்பதைப் போல உங்கள் கவனத்தை மென்மையாகவும் அன்பாகவும் அங்கே நிலைநிறுத்துங்கள். இப்போது மெதுவாக ஓம் எனும் சத்தமாக உச்சரிக்க தொடங்குங்கள். ஒளியின் ஒவ்வொரு பகுதியும் நீட்டி உச்சரியுங்கள். அதாவது ஆ ஊ இம் என்று முழுமை பெறுவது போன்று ஓமை உச்சரியுங்கள். ஓம் என்ற ஒளியானது உங்கள் மார்பில் தொடங்கி தொண்டை வழியாக மேலேறி தலையில், குறிப்பாக நெற்றிக்கண் பகுதியில் அதிர்வதை உணருங்கள். இதை பல முறை செய்யவும். ஒவ்வொரு முறை ஒளியை உள்ளிழுக்கும் போதும் அது உங்கள் எண்ணங்களை கரைத்து உங்கள் விழிப்புணர்வை உள்நோக்கி இழுப்பதை உணர முயற்சி செய்யுங்கள். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த ஒளி மனதிற்குள் பதியட்டும். உங்கள் மனதில் ஓம் என்று மௌனமாக உச்சரித்து உங்கள் பிரக்ஞைக்குள், அதாவது விழிப்புணர்வுக்கு உள்ளே அதன் நுட்பமான எதிரொலியை உள்மனதில் கேளுங்கள். மந்திரம் மனதில் பதியும் போது புருவ மத்தியில், அதாவது ஆன்மீக கண்ணில் ஒரு மென்மையான அழுத்தம், வெப்பம் அல்லது குளிர்ச்சியான உணர்வை நீங்கள் உணரத் தொடங்கலாம். அல்லது ஒரு நுட்பமான ஒளியை கூட உணரலாம் என்று யோகானந்தர் விளக்குகிறார். ரகசியம் என்பது என்னவென்றால் நிலைத்தன்மை மட்டும்தான். தினமும் 5 முதல் 15 நிமிடங்கள் வரை உண்மையான மனப்பூர்வமான பயிற்சி செய்வது கூட படிப்படியாக அமைதியின்மையின் சக்கரங்களை தளர்த்தி உங்களுக்குள் இருக்கும் உள்ளுணர்வின் புனித மையத்தை தட்டி எழுப்ப முடியும். நீங்கள் இந்த பயிற்சியை உண்மையாக தொடங்கும் போது
எனது மூன்றாவது கண் விழித்தல தொடங்குகிறதா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது என்று உங்களுக்குள் இயல்பாகவே ஒரு கேள்வி தோன்றக்கூடும். நான் என்னென்ன அறிகுறிகள் அல்லது எப்படிப்பட்ட அனுபவங்களை கவனிக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு கேள்வி எழக்கூடும். மூன்றாவது, ஆன்மீக கண் விழிப்பு என்பது ஒரு படிப்படியான அகமுகமான செயல்முறை என்று பரமஹம்ச யோகானந்தர் தேடுவோருக்கெல்லாம் அன்புடன் நினைவூட்டிக் கொண்டே இருந்தார். இது எப்போதும் வியத்தகு தரிசனங்களுடனோ அல்லது திடீர் வெளிப்பாடுகளுடனோ வருவதில்லை. மாறாக உங்கள் அகப்பார்வையிலும் புற வாழ்விலும் ஏற்படும் நுட்பமான அழகான மாற்றங்களினால் உண்டாகிறது. யோகானந்தர் குறிப்பிட்ட முதல் அறிகுறிகளில் ஒன்று புருவங்களுக்கு நடுவே ஏற்படும் ஒரு மென்மையான உணர்வு. நீங்கள் ஓம் ஐ ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யும் போது அந்த பகுதியில் ஒரு மென்மையான அழுத்தம், லேசான கூச்ச உணர்வு அல்லது ஒரு சூடான அல்லது குளிர்ச்சியான நீரோட்டத்தை உணரலாம். உங்கள் விழிப்புணர்வு மூன்றாவது கண்ணில் குவிய தொடங்கி அகவாசல் திறக்க தயாராகிறது என்பதற்கான அறிகுறிகள்தான் இவைகள் எல்லாம். பயிற்சியின் ஆழமான நினைகளில் சில சாதகர்கள் தங்கள் மூடிய கண்களுக்குள் ஒளியை உணரத் தொடங்குகிறார்கள். சில சமயங்களில் அது ஒரு மென்மையான ஒளியாகவோ அல்லது வண்ணங்களின் மின்னல்களாகவோ கூட தோன்றும். மேலும் மேம்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு பொன்னிற ஒளி வளையத்தாலும் ஆழ்ந்த நீல பரப்பாலும் சூழப்பட்ட ஒரு பிரகாசான ஆன்மீக நட்சத்திரம் போல கூட தெரியும் என்கிறார் யோகானந்தர். இவை ஆன்மீக விழிப்புணர்வின் இயற்கையான அறிகுறிகள் என்றும் அவற்றை உற்சாகத்துடனோ அல்லது பற்றுடனோ அல்லாமல் அமைதியான நன்றி உணர்வுடன் வரவேற்க வேண்டும் என்று யோகானந்தர் தன் சீடர்களுக்கு உறுதியளிக்கிறார். இந்த உணர்வுகளுக்கும் காட்சிகளுக்கும் அப்பால் மிகவும் ஆழமான அறிகுறிகள் உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே காணப்படுகின்றன. விழித்தெழுந்த மூன்றாவது கண் உங்கள் உள்ளுணர்வை கூர்மையாக்குகிறது. தர்க்க ரீதியான விளக்கம் இல்லாமலேயே நீங்கள் விஷயங்களை அறியத் தொடங்குகிறீர்கள். சூழ்நிலைகளின் உண்மையான உடனடியாக தன்மையையும் உண்மையையும் உணர்கிறீர்கள். மேலும் அமைதியற்ற உலக ஆசைகளிலிருந்து விடுபடும் உணர்வு வளர்வதையும் நீங்கள் உணர்கிறீர்கள். உங்கள் இதயத்தில் ஆழ்ந்த அசைக்க முடியாத மன அமைதி குடியேறத் தொடங்குகிறது. ஆயினும் அறிகுறிகளை தேடாதீர்கள், இறைவனின் பிரசன்னத்தை தேடுங்கள் என்று யோகானந்தர் மென்மையாகவும் எச்சரிக்கிறார். இந்த அனுபவங்கள் அழகானவைகள்தான், ஆனால் அவை எல்லையற்ற பேரின்பத்தை நோக்கிய பாதையில் உள்ள மயிர்கற்கள் மட்டுமே. இப்போது நீங்கள் இந்த பயிற்சியையும் கவனிக்க வேண்டிய அறிகுறிகளையும் புரிந்து கொண்டதால் இதை உங்கள் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக்கொள்வதே இறுதி மற்றும் மிகவும் முக்கியமான படியாகும். ஆன்மீக விழிப்புணர்வு என்பது ஒரே ஒரு நிகழ்வல்ல, மாறாக அது ஒரு புனித தாமரை இதழ் இதழாக மலர்வதைப் போல மென்மையாகவும் தொடர்ச்சியாகவும் மலரும் ஒரு நிகழ்வாகும் என்று பரமஹம்ச யோகானந்தர் தனது மாணவர்களுக்கு அடிக்கடி நினைவூட்டுவார். முக்கியமானது பரிபூரணம் அல்ல, நிலைத்தன்மையும் நேர்மையுமே ஆகும். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் கூட ஆழ்ந்த உணர்வுடன் செயல்படும் போது உங்கள் விழிப்புணர்வை மாற்றத் தொடங்கும். பிரியமானவர்களே, காலையிலும் உறங்குவதற்கு முன்பும் அமைதியான நேரத்தை ஒதுக்குங்கள். அமைதியாக அமர்ந்து மூன்றாவது கண்ணில் கவனம் செலுத்தி நீங்கள் கற்றுக்கொண்டபடி குரலிலோ அல்லது மனதிலோ ஓம் என்று உச்சரிக்கவும். அந்த அனுபவத்தை வலுக்கட்டாயமாக மேற்கொள்ளாதீர்கள். ஒளி அல்லது உணர்வுகள் உடனடியாக தோன்றவில்லை என்றால் மனம் தளர்ந்து விடாதீர்கள். அந்த மந்திரத்தின் பலன்களை நீங்கள் உணராத நேரங்களில் கூட அது உங்கள் உணர்வை தூய்மைப்படுத்தி உங்கள் அகப்பார்வைக்கு தடையாக இருக்கும் தடைகளை படிப்படியாக கரைத்து வரும். சில நிமிடங்கள் ஓம் மந்திரத்தை உச்சரித்த பிறகு அமைதி நிலைக்கு செல்லுங்கள். தெய்வீக கிசுகிசுப்பிற்காக காத்திருப்பது போல உள்மனதில் செவிமடுங்கள். நீ எதையும் கேட்காவிட்டாலும் இந்த மௌனத்தில்தான் உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வு தொடங்குகிறது. காலப்போக்கில் உங்கள் மனம் இயல்பாகவே அமைதியடையும், உங்கள் விழிப்புணர்வு கூர்மையடையும். மேலும் உங்களுக்குள் ஒரு புனிதமான
பிரசன்ன உணர்வு தோன்றும். அது சில சமயங்களில் அமைதியாகவும் சில சமயங்களில் நுட்பமான மகிழ்ச்சியாகவும் இருக்கும், அல்லது இருப்பின் மென்மையான இலகுவாகவும் உணரப்படும். யோகானந்தரின் ஞானம் மிகவும் எளிமையானது, ஆனால் ஆழமானது. நீண்ட நேரம் இயந்திரத்தனமாக அமர்ந்திருப்பதை விட தினமும் சிறிது நேரம் ஆழ்ந்த உணர்வுடன் தியானம் செய்வதுதான் சிறந்தது. நாள் முழுவதும் அமைதியான தருணங்களிலும் சிரமமான நேரங்களிலும் அல்லது அமைதியின்மையாக உணரும்போது ஓம் உணர்வை உங்களுடன் கொண்டு செல்லுங்கள். இவ்வாறு நீங்கள் படிப்படியாக தெய்வீகத்தை இடைவிடாது நினைவு கூர்ந்து வாழ்வீர்கள். மேலும் மூன்றாம் நான் இன் ஒளி இயல்பாகவே உங்கள் வழியாக பிரகாசித்து உங்கள் அக உலகையும் நீங்கள் சந்திக்கும் அனைத்தையுமே ஆசிர்வதிக்கும். இந்த புனிதமான உரையாடலின் நிறைவுக்கு நாம் வரும் வேளையில் ஒரு மென்மையான நிலைவூட்டலை உங்களுக்கு விட்டுச் செல்ல விரும்புகிறேன். இந்த பாதை ஒரு பந்தயம் அல்ல. அது அசாதாரணமான தரிசனங்களையோ அல்லது மாய அறிகுறிகளையோ தேடும் பயணம் அல்ல. அது உங்கள் சொந்த உயர் இயல்பின் அமைதியான பொறுமையான வெளிப்பாடாகும். பரமஹம்ச யோகானந்தர் மிக அழகாக கற்பித்தது போல ஓம் என்ற மந்திரம் வெறும் ஒளி மட்டுமல்ல, அது உங்கள் அமைதியற்ற மனதிற்கும் உங்களுக்குள் காத்திருக்கும் தெய்வீக அமைதி என்னும் பரந்த சமுத்திரத்திற்கும் இடையே ஒரு உயிருள்ள பாலமாகும். ஒரு நாளைக்கு வெறும் 5 நிமிடங்கள் ஆழ்ந்த உணர்வுடன் பயிற்சி செய்தால் கூட மூன்றாவது கண் என்னும் புனித ஒளியை விழித்தலச் செய்வதற்கான ஒரு சக்தி வாய்ந்த அடியை நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள். ஆத்ம நண்பர்களே, இந்த பயிற்சியை இன்றே தொடங்குமாறு நான் உங்களை அழைக்கிறேன். அமைதியான தருணத்தை கண்டறிந்து கண்களை மூடி உங்கள் புருவங்களுக்கு நடுவே உள்ள புள்ளியில் மென்மையாக கவனம் செலுத்தி மெதுவாக ஓம் என உச்சரிக்கவும். நீங்கள் உணர்வதை கவனியுங்கள். ஆரம்பத்தில் அது நுட்பமானதாக இருக்கலாம், அமைதியின் மெல்லிய ஓசையாக, ஒளியின் கீற்றாக, அல்லது நீங்கள் இதற்கு முன் அறியாத ஓர் அமைதியாக கூட இருக்கலாம். உண்மையிலேயே தொடங்குவதற்கு இதுவே போதுமானது. இந்த போதனைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் கீழே ஒரு கருத்தை பதிவிடுமாறு நான் உங்களை ஊக்குகின்றேன். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.